என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? நல்லா இல்லைங்கண்ணா. நல்லா இல்லைன்னா அப்புறம் என்ன சொல்றது? ஐயோ சாமி, உட்கார வண்டியில் விட்டா போதும். சுத்தமே ஒர்க் ஆகல, ஃபெயிலியர். படம் எனக்கு தெரிஞ்சு நம்ம எம்ஜிஆர் ரசிகராக வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து டிஎம்கே படம் வந்துச்சு, இப்போ ஏடிஎம்கே படம் வந்துருக்குது. அதனால் எந்த படம் ஜெயிக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி படமாக பார்க்குறப்ப வந்து நம்ம அந்நியன்லாம் பார்த்துருப்போம். ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி சார் சின்ன வயசில் என்ன பார்க்குறோமோ அதுதான் பெரிய வயசில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து இந்த படம் வந்து வலியுறுத்துது. வாவாதேரிய படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை பற்றி ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து உயிர் தெரிந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எம்ஜிஆர் ஃபேன்ஸ்லாம் வந்து வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க கூட சில பேர் வந்து எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அப்படின்றது இருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து மிகைக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம், சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து பொங்கல் ட்ரீட் அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். பொங்கல், வாத்தியார் பொங்கல் கூட சொல்லலாம். இது வந்து கார்த்தி அவர்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இந்த ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. கார்த்தி அவர்கள் வந்து இந்த ரோலில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்குது. எம்ஜிஆர் அவர்களாகவே வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் வந்து ரொம்ப யங் லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கார். எது சொல்ல விரும்பல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏன் சொல்லிட்டு போறீங்க? படம் நல்லா தானே இருந்துச்சு. நம்ம ஆஹா ஓஹோன்னு எதிர்பார்க்காம அமைதியாக உட்காந்து பார்க்குறது நல்ல படம். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஏன்னா அந்த நம்ம நிறையா எல்லாம் இப்போ வர படம் எல்லாமே ஃபைட் சீன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டோம், நிறையா காமெடிஸ்லாம் எதிர்பார்த்துட்டோம். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா எம்ஜிஆரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அவருடைய கேரக்டர், அவர் என்னென்ன வேஷம் போட்டிருப்பாரோ அதை பற்றியே வந்திருக்கும். அப்புறம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறது தான் அவர் சொல்லியிருப்பார். அது நல்லாயிருக்கும். அது அந்த ஒரு விஷயம் தான். அதான் அவர் சொன்ன மாதிரி வேலாயுதம் படத்தில் அவர் வந்து யாருக்குமே தெரியாமல் போராடுவார்ல, அந்த மாதிரி அவருடைய உடம்புக்குள்ளே வந்து எம்ஜிஆர் வந்து அதாவது கார்த்தி உடம்புக்குள்ளே எம்ஜிஆர் வந்து அந்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோ வேஸ்ட்டு. எம்ஜிஆர் ஃபுல்லாக ஸ்லோவாக போச்சு ப்ரோ. இந்த இதுக்கு செட் ஆகாது. பழைய படம் மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபஸ்ட்டு ப்ரோ இந்த கதை வந்து என்ன மாதிரி கதை அப்படின்னா, வேலாயுதம் படம் பார்த்துருப்போம். விஜய் அவர்கள் வந்து நடித்த வேலாயுதம் படம் பார்த்துருப்போம். அந்த ஒரு அவுட்லெட் ஃபார்மெட் அப்படின்றத எடுத்துகிட்டு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு வந்து 2 மணி நேரம் படத்தை வந்து வளவலா குழகுலான்னு இருக்காமல் வந்து 2 மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ் வந்து 2 மைனஸ்ன்னு சொல்லலாம். படம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொருடைய மைனஸ் வந்து படத்தில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல்னால, இது பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த படம் கிடையாது. பட் வந்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆனதுனால நம்ம அந்த மைண்ட் செட்டில் இருப்போம். ஒரு செலிப்ரேஷன் சாங்ஸு இல்லை ஒரு ஃபோக் சாங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தா அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே ஒரு என்கேஜிங்காக இருந்திருக்கும். படத்தில் வந்து ஹீரோயின் ரோல் வந்து கீர்த்தி ஷெட்டி, அவங்க வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக அவங்க வந்து இருக்க மாட்டாங்க, ஒரு அப்பப்போ வந்து வந்துட்டு. இல்லை, நல்லா இல்லாத காரணம் அந்த ஹீரோயின் பண்ணுற விஷயங்கள் தான். ஏன்னா அந்த ஹீரோயின் பண்ணுற விஷயம் ஒன்று கூட பார்க்க முடியல. அது வெறும் பாட்டுக்கு மட்டும் அந்த தெலுங்குலேருந்து எதுக்கு இறக்குனாங்கன்னு தெரில, டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எம்ஜிஆர்னு அங்கங்கே நிறையா இடத்துல ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். நிறைய பேர் தாக்கிட்டாங்க, டேரக்டாக தாக்கிட்டாங்க. நம்ம அந்த தூத்துக்குடி அந்த ஷூட்டிங் அப்போ யார் இருந்தாங்கன்னு தெரியும், அவங்கள வந்து டேரெக்டாகவே தாக்கி ஒரு மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் எதுக்காக போராடுறாங்கன்னு தெரியாத மாதிரி ஒன்று பேப்பர் நியூஸில் போட்டு முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் இன்ட்ரோல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான். இதுக்கு நடுவில் நீங்கள் பார்க்குற சீன் எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நல்லா இல்லை, சுமார் தான். நல்லா தான் இருப்பாங்க. நல்லா எம்ஜிஆர் பிடிக்கும் இல்லை, எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும். நல்ல படம் தான், பார்க்கலாம். ஆனால் ரொம்ப எதிர்பார்க்குற அந்த ஃபைட் சீன்ஸு, காமெடிஸ்லாம் எதிர்பார்க்குறவங்க, அப்புறம் அந்த ரொமான்டிக் சீன்லாம் எதிர்பார்க்குறவங்க இந்த படத்துக்கு வந்தால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். 2 ஹாஃப்மே ஸ்லோவாக தானே இருக்குது, 2மே ஸ்லோவாக தான். ஆனால் எல்லா படத்துலையும் வர மாதிரி தான். இன்டர்வல் பிளாக்குக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டுறாங்க, ஏன்னா அடுத்து என்னென்னு நம்ம உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக. அதே போல் அடுத்து நம்ம அந்த இன்டர்வல் பிளாக்கில் ஏற்றின ஹைப்பை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. எல்லா படமும் ஒரே மாதிரி தான். ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டு தான் ஒன்று வைப்பாங்க, கிளைமேக்ஸில் கொண்டு போவாங்க, நல்லா தான் கொண்டு போவாங்க. நம்மளுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். நம்ம கடைசியில் பார்த்தா அது மொக்கையாக ஒரு 2 டைலாக்ல ஓ இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஒன்ஸ் பார்க்கலாம். சூப்பர் படம் ப்ரோ. எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு தான் நல்ல ட்ரீட். எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வச்சு நல்லா படம் எடுத்துருக்காங்க. காமெடி சீன் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான்.
ஒர்க் ஆகிடுச்சுலாம் இல்லை, பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம அதான் எம்ஜிஆர் 2.0 அந்த மாதிரி இருக்குது படம் பார்க்குறப்ப. அந்த அம்னீசியால் பேஷண்ட்டில் மாறுற மாதிரி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம அந்நியனில் வந்து நம்ம விக்ரம் எப்படி பார்ப்போமோ அது மாதிரி தான் இவரையும் பார்ப்போம். உள்ளே ஒன்று நடக்கும், வெளியே ஒன்று நடக்கும், ரெண்டும் அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக கண்டுபிடிச்சி அவர் வந்து அந்த எல்லாத்தையும் தட்டி கேட்டாரா இல்லை, அதுதான் கதை. இல்லை பேய் படம் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வரும். ஏன்னா எம்ஜிஆரே கார்த்தியை ஒரு இடத்துல முறைச்சி பார்ப்பார். அந்த இடத்துல நம்ம பேய் படம் தான் பார்க்க வந்தோமான்னு யோசிப்போம். பட் ஆனால் பேய் படம்லாம் இல்லை. நம்ம ஆழமாக எதை வந்து ரொம்ப தாக்குறோமோ அதுதான் வெளிப்படும் பெருசானா. அதுக்கப்புறம் படத்தில் ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னா இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. என்ன கான்ட்ரவர்சினா, அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு ஒரு 2026 பொங்கலுக்கு ஒரு ட்விஸ்ட் ஷாக் ஒன்று இருக்குது. ஏடிஎம்கே கட்சிக்காரங்க வந்து நான் பராசக்தி படத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த படத்துக்கு போக மாட்டேன், நான் இந்த படத்துக்கு வாவாதேர படத்துக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஷாக் ஒன்று இருக்குது. படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஷாக் அப்படின்றது. பிஜிஎம் நார்மலாக தானே இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் 2 சாங் வச்சுருப்பாங்க, தேவையில்லாத சாங் தான். அப்புறம் ரீமிக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் சாங்ஸ் நிறையா சாங்ஸ் நடுவில் போட்டிருந்தாங்க. இது ஆவரேஜில் தானே போகும், ஃப்ளாப்லாம் ஆகாது, நல்லா போகும். ஏன்னா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால நல்லா போகும். உங்களுக்கு படமா மனுஷன் டென்ஷன் ஆகுது. ஒரு அரை மணி நேரம் கொல்லலாம் ஒரு மனுஷனை, 2 மணி நேரம் 10 நிமிஷமாக போட்டு கொல்றது. பொங்கலுக்கு எந்த மாதிரி படம்லாம் இருக்குது. போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபுடைய படம், அது படம்னா அப்படியே சீட்டோட நுனியில் உட்கார வச்சு காமிச்சாங்க படம், அது படம். இது 2.25 மணி நேரம் மனுஷனை போட்டு கொள்றாங்க. ஒரு சாங்ஸ் இல்லை, 2 சாங்ஸ் 10 பைசாக்கு ஆகாது. ஹீரோயினுக்கு வேலையே இல்லை, படத்தில் வில்லன் இல்லை, ஒரு காமெடியன் இல்லை. என்ன படம் இதெல்லாம்? எம்ஜிஆர் அவர் பேரையே கெடுத்துருவானுங்க. இந்த மாதிரி படமே வரக்கூடாது. இது போன மாதமே ரிலீஸ் ஆகிற படம். இதை குழி தோண்டி மூடி அப்படி பண்ணிடணும். இந்த மாதிரி சுத்தமாக அந்த படத்துக்கு வரவே கூடாதுன்ற என்ன படம் இது? ஒரு பொங்கலுக்கு ஒரு 2.25 மணி நேரம் சின்ன பட்ஜெட் படம் எப்படி இருக்குது பார்க்க? சின்ன பட்ஜெட் படம் மனுஷனை கொல்றானுங்க. ஒரு 10 நிமிஷம் கொல்லலாம், ஒரு அரை மணி நேரம் கொல்லலாம், இல்லை 2 மணி நேரம் 10 நிமிஷமாக கொல்றது. ஆமாம், பயங்கர கான்ட்ரவர்சின்றது இருக்குது. இது வந்து ஏடிஎம்கே கட்சி சார்ந்தவங்க அப்படின்றவங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்க அப்படின்னா தெரியும். இந்த படம் வந்து ஏன் தள்ளி போச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. படம் ஈவினிங் வந்து யாராவது கான்ட்ரவர்சி ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்றத வந்து கேட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கார்த்தி அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களாகவே வாழ்ந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி வந்து ஏடிஎம்கே கட்சி, அவர் தான் வந்து அந்த கட்சி வந்து துவங்கினார் டிஎம்கே கட்சியிலேருந்து வந்து. ஆனால் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் இஷ்யூ அப்படின்றது ஒன்று நடக்கும், ஷூட் அவுட் அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்தை மையமாக எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் யார் வந்து சிஎம் அவர்களாக இருந்தாங்க அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் யார் சிஎம் அவர்களாக இருந்தாங்க அப்படின்றது மக்களாகிய உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து தட்டி கேட்குற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்திருப்பார். மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிற மாதிரி, விழுப்புணர்வு சொல்கிற மாதிரி வந்து எம்ஜிஆர் கேரக்டராகவே வந்து கார்த்திக் வந்து வாழ்ந்திருப்பார். இல்லை, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்க்கலாம். இந்த படமே ராஜகிரண் எல்லா படத்தையும் கொண்டுறாங்க. அது வந்து அவங்க ஒரு நல்ல கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களை காட்டின மாதிரி கடைசி வரைக்கும் காமிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சம்மதமே இல்லாமல் அவங்களுக்குள்ள லவ் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னே தெரியாமல் கொண்டு போனாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இல்லை. அவர் ஒரு மாதிரி வெள்ளன் மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனால் அது அவருக்கு செட் ஆகலை. அவர் டேரெக்டாக எஸ்கேவே அடிச்சிட்டாரு. இதோட பச்சாலாம் அடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. இதெல்லாம் போன வருஷமே வந்திருக்க வேண்டியது. போன வருஷம் வந்திருந்தால் கொஞ்சம் ஆவரேஜ்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பட் இந்த வருஷம் வந்தனால எல்லோரும் போட்டு மறுபடியும் அடிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த படம் சில பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து இவ்வளோ கேவலமாக காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட்டு எம்ஜிஆர் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கேஸ்லாம் போடலாம், போடுவானுங்க, கண்டிப்பாக போடுவானுங்க. ஏன்னா எம்ஜிஆர் தப்பாக எதாவது காட்டின மாதிரி, அதான் எம்ஜிஆர் வந்து எதாவது தப்பாக காட்டுற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு கேஸ் போட்டுருவாங்க. பட் அது கண்டிப்பாக நடக்கும். பிலோ ஆவரேஜ் ஃபிளிக் ப்ரோ. ஃபேண்டசி மூவி மாதிரி எடுத்திருந்தாங்க, பட் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக எடுத்துருக்கலாம். என்கேஜிங்காக இல்லை, லேக் ஆகுது நிறைய இடத்துல. கார்த்தி நல்லா பண்ணியிருந்தார் எம்ஜிஆர் மாதிரி. லைக் அதான் எம்ஜிஆர் ஆன்மா வந்து கார்த்தி உடம்புக்கு வந்து கெட்டதெல்லாம் தட்டி கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நல்லா எடுத்துருக்கலாம், பிலோ ஆவரேஜாக எடுத்துருக்காங்க. என்கேஜிங்காக இருக்கும். அதுதான் சாங் பிளேஸ்மெண்ட் தேவையில்லாத இடத்துலலாம் வருது ப்ரோ. ஹீரோயினுக்கு அங்கே வேலையே இல்லை. ஸோ வீக் ரைட்டிங்னு வச்சுக்கோங்களேன், கேரக்டரில் எதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை. ராஜ்கிரனோட ஆக்டிங் அவருக்கு நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு ஸ்மால் ரோல் மாதிரி பண்ணியிருந்தார். பட்
அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லான ரோல். மற்றபடி மற்றவங்க ரோல் ஹீரோயின் ரோல்லாம் வந்து தேவையில்லாத இடத்துல வந்துச்சு. சாங் பிளேஸ்மெண்ட் இது சரி. சத்யராஜ் அவர் நல்லா இருந்தது. அவர் வில்லராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. கார்த்திகை பார்த்தா கார்த்திக் மாதிரியே தெரியல அப்படின்னு. அதான் எம்ஜிஆர் மாதிரி பண்ணணும்னு சொல்லி மேக் ஓவர்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தார். அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு எம்ஜிஆர். என்ன மாதிரி கான்செப்ட் எடுத்துருக்கு? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி ஃபிலிம் தான். லைக் எம்ஜிஆரோட ஆவி வந்து இப்போ கார்த்தி உடம்புல இருந்து கெட்டதை வந்து தட்டி கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த இதுதான். ஓகே தான் ப்ரோ. பார்க்கலாங்களா ப்ரோ? தேட்டர் வந்து பார்க்குற அளவுக்கு கருத்து இல்லை. ஓகே. நம்ம எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி நேற்றெல்லாம் கும்பிட்டுருக்காங்க இந்த படம் வெளியே வரதுக்கு. பார்க்கலாம் அவரோட ஆத்மா வந்து இந்த படத்தை ஓட வைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். சத்யராஜ் ராஜ்கிரண் இவங்க நடிகர். சத்யராஜ் ராஜ்கிரண் 2 பேருமே ரொம்ப சூப்பராக இருக்கான். ஆனால் ராஜ்கிரனுக்கு என்ன சாபம் தெரில, எல்லா படத்துலையும் அவர் ஒரு மாதிரி கொண்டுடுறாங்க. அது ஏன்னு தெரில. அது ஒரு மாதிரி அவர் எம்ஜிஆர் ரசிகன் ஏற்கனவே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த படத்துலையும் அவர் எம்ஜிஆர் ரசிகனாகவே வருவார். ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே ஒரு சம்பவம் நடந்துடும், அதுக்கப்புறமேட்டு அவர் இறந்துற மாதிரி தான் காமிப்பாங்க. படத்தில் நெகட்டிவ் வந்து அதான் ட்விஸ்ட்டு. அதுதான் நான் சொன்ன ட்விஸ்ட்டு வந்து பராசக்தி படம் வந்து பிடிக்காது, அந்த படத்துக்கு நான் போக மாட்டேன், அதாவது டிஎம்கே கட்சி படத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிராகரிச்சுட்டு இந்த படத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனம் நெருடுற மாதிரி சில விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மாதிரி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து சொன்னார். நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தார். ஸ்டேஜிலலாம் நின்றுட்டு அழுதுட்டு அப்புறம் அண்ணன் தம்பிலாம் சொல்லிவிட்டு கீழே நடு ரோட்டில் தள்ளி விட்ருவார் அப்படின்றது கரெக்டாக ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அது ஏன் அப்படின்றது நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கும்போதுன்றது தெரியும். சாங்ஸ் வந்து இந்த படத்துடைய கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். படத்தில் வந்து 2-3 சாங்ஸ் ஒன்று வரும். எம்ஜிஆர் அவர்களுடைய ரீமேக் சாங்ஸ் ஒன்று லிட்டில் பிட்டாக ஒரு லிரிக்ஸ் மட்டும் சேர்த்துருப்பாங்க. அது கொஞ்சம் செலிப்ரேஷன் மோடில் ஒரு ஃபோக் சாங் மோடில் இல்லை ஃபாஸ்ட்டாக அந்த மோடில் வந்து பாட்டு வந்து எடுத்திருந்தாங்க இல்லை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். படத்துடைய மைனஸ் பார்த்திங்கன்னா அந்த 2 பாட்டு தான் கொஞ்சம் ஸ்லோ அடிக்கிற மாதிரின்றது இருக்கும். பாட்டு தெரிலண்ணா, அதெல்லாம் தெரியல, அந்த மாதிரி எதுவும் லீட் கொடுக்கல. நல்லா இருந்துச்சு படம். ஓவரால் எம்ஜிஆருக்காக 9 தரலாம். அந்த 1% அந்த சாங்ஸ் பிஜி அந்த சாங்கெல்லாம் கொஞ்சம் கொலாப் பண்ணிட்டாங்க. இந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்ற பாட்டை நான் நல்லா எதிர்பார்த்தேன். ஆனால் அது யாரோ ஒருத்தங்க பாட்டி கொலை பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி தான் அது. சின்ன வயசுலேருந்தே அவர் இந்த காலத்துலேருந்து அப்படியே சின்ன வயசு அந்த எம்ஜிஆர் எப்போ இறந்தாரோ அதுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் அது ஒரு மாதிரி அப்படி தான் வச்சுருக்காங்க. ஓவராலாக படம் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேட்டு இந்த படம் வெளியே வந்திருக்கு. அதனால் அதுக்கோசரமும் இந்த படத்தை பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம சூதுகமெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஏன்னா அது விஜய் சேதுபதினு ஒரு ரீசனுக்கோசரம் அவரை சுற்றி நடக்கிற கதைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு படம் கூட எடுத்தார், காதலும் கடந்து போவோம். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படம் அந்த அளவுக்குலாம் இல்லை. அந்த 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் சுமார் தான். அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் பரவாயில்ல. ஐ மீன் வாவாதியார் பரவாயில்ல. பராசக்தி தீய சக்தி. அந்த நலன் குமாரசாமி வந்து இதுக்கு முன்னாடி சூதுகோவம் படம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கமர்ஷியல் ஒரு என்கேஜிங்காக இருக்கும். முழுக்க அது வந்து பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நெல்சன் அவர்கள் வந்து டார்க் காமெடிக்கு வந்து ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி நலன் குமாரசாமி தான் வந்து டார்க் காமெடிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான பேர் போனவர். ஸோ இந்த படத்துலேயே வந்து டார்க் காமெடி வந்து கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மூவி தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போன்றதே தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து 100% வந்து இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மூவி தான். இதில் சப்போஸ் இந்த படத்தில் வந்து விஜய் நடிச்சிருந்தார் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ நடந்துச்சோ இப்போ நடந்துகிட்டு இருக்கோ அதை விட பெரிய இஷ்யூ வந்து இந்த படத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும். சப்போஸ் இந்த படத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருந்தா பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. பொங்கலுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த படத்தை வாவாதியார் படத்தை வந்து தாராளமாக பாருங்கள். ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். ஓவரால் ரேட்டிங் வந்து என்னோடய ரேட்டிங் வந்து 10க்கு வந்து ஒரு 8ன்றது தருவேன். பாக்கி 2 பாயிண்ட் ஏன் தரல அப்படின்னா மியூசிக் வந்து கொஞ்சம் பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து கடைசியாக சொல்கிறது என்னென்னா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் உங்களுடைய வியூவர்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.